இன்னைக்கு தண்ணி மட்டம் அதிகரிச்சிருக்குது. நேற்றைய நாள் வரையும் நாங்கள் நேற்று இரவு 10 மணி வரையும் நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம். போட்டெல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம். அரசாங்கத்தின் மூலமாகவும் அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் நிறைய பேர் இதுக்கு அனுசரணை கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இந்த மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேண்டுகோள் கொடுத்தோம். இப்படி ஒரு ஆபத்தொண்டு இருக்குது, எல்லோரும் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி. ஆனால் யாரும் பாதி பேர் இதை கவனத்தில் எடுக்கலை. என்ன சொன்னால் அவங்களோட பொருள்களை பாதுகாக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவங்களோட உயிரையும் மதிக்காமல் அவங்க இந்த இடத்துல நின்றாங்க. இன்றைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறீங்க, ஒரு 3 நாளைக்கு ரெட் அலர்ட் இருக்குது. ஆனால் அரசாங்கம் இந்த அலர்ட்டை கொடுத்துருக்கத்தக்கன மக்கள் அதை கவனத்தில் கொள்ளாததுனால இந்திய நிலைமையை பாருங்கள். இன்றைக்கு கஷ்டமாக்கிது போட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு ஆட்களை. இருந்தாலும் அரசாங்கம் இன்னமும் அந்த உதவிக்காக நீட்டி கொடுத்து இருக்கிறாங்க. ஆனால் கொழும்புக்கு வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷர்கள் காலாரி இந்த மாதிரி ஒரு தொடர்பும் அறந்து போயிட்டீங்க மக்களோட. ஆனால் கொழும்புல உள்ள மக்கள் நீங்கள் கொடுத்து வச்சவங்க சொல்லணும். இன்னமும் இவங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க வாராங்க, ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் கொழும்புக்கு வெளியில் உள்ள மக்களுக்கு உதவ யாருமே இல்லாத கட்டத்தில் இன்றைக்கி ஜனாசாக்களை கூட எடுக்க இல்லாத முறையில் அங்கே நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நினைச்சாலும் யாரும் அந்த இடத்துக்கு போகவுமே இல்லை, அவங்கள மீட்டவுமே இல்லை, சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, ஜனாசாக்களை எல்லாம் மண்ணோட மண்ணாகி இன்றைக்கி எடுக்கவும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, இந்த நிமிஷத்துலையாவது நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துலேருந்து வெளியில் வாங்க. ஏனெண்டா எங்களுக்கு பொருளை சம்பாதிக்கலும், ஆனால் உயிர்களை சம்பாதிக்கல. அதுதான் உயிர் இருந்தால் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அனர்த்தத்திலிருந்து உள்ள